மாலை வணக்கம். ஏப்ரல் 28, 2026க்கான இந்திய பங்குச்சந்தை நிலவரங்களோட நிறுவன அளவிலான விரிவான பகுப்பாய்விற்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்க ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்ட் பேசுறேன். இன்னைக்கு மார்க்கெட்ல என்னாச்சு? புவிசார் அரசியல் பதற்றங்கள் நம்ம சந்தையை எப்படி பாதிச்சிருக்கு? வாங்க ஆழமா அலசி ஆராயலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கிய தலைப்புகள் இதோ: குளோபல் மேக்ரோ குறிப்புகள், உள்நாட்டு சந்தை நிலவரம், செக்டார் அனாலிசிஸ், கரன்சி நிலவரம், முக்கிய ஈவென்ட்ஸ் மற்றும் இறுதி வியூகம். மேக்ரோ முதல் மைக்ரோ வரையிலான ஒரு முழுமையான பார்வையை நாம இப்ப பார்க்க போறோம். முதல் பகுதி உலகளாவிய மேக்ரோ மற்றும் புவிசார் அரசியல் குறிப்புகள். இதுல குறிப்பா எரிசக்திக்கும் பணவீக்கத்துக்கும் உள்ள தொடர்பை நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ உலக அளவில பெரிய பேசு பொருளா இருக்கிறது இந்த நியூஸ் தான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த அமைதி பேச்சுவார்த்தை முழுமையா முறிவடைஞ்சிருச்சு. இதனால ஹார்முஸ் ஜலசந்தியில் கடல் முற்றுகை தீவிரமாகியிருக்கு. இது குளோபல் சப்ளை செயினையே ரொம்பவே கடுமையா பாதிச்சிருக்கு. இதோட முதல் இம்பாக்ட் எங்க தெரிஞ்சது தெரியுமா? ஆமாம், கச்சா எண்ணெய் விலைதான். பிரெண்ட் க்ரூட் விலை ஒரேடியா ஒரு பீப்பாய்க்கு $109.30 தொற்றுச்சு. இது சாதாரணமான ஒரு ஏற்றம் கிடையாது. இது உலக பொருளாதாரத்துல ஒரு பெரிய வெளிப்புற பணவீக்க அதிர்ச்சியை கண்டிப்பா ஏற்படுத்தும். இந்த சமயத்துல குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. அமெரிக்காவோட S&P 500, நாஸ்டாக் ரெண்டும் ரெக்கார்ட் உச்சியில இருக்கு. ஆனா டவ் ஜோன்ஸ் மற்றும் ஆசிய சந்தைகளான நிக்கைலாம் ரொம்பவே கவனமா செயல்படுறாங்க. லாப பதிவு நடக்குது. ஒரு பக்கம் அமெரிக்க டெக் பங்குகள் ஏறினாலும் பரவலான மார்க்கெட்ல ஒரு விதமான பதற்றம் இருக்கத்தான் செய்யுது. சரி, இந்த சூழலை ஃபெடரல் ரிசர்வ் எப்படி கையாளுவாங்க? கோல்ட்மேன் சாக்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி இந்த எரிசக்தி பணவீக்கத்தை ஃபெட் இப்போதைக்கு பொறுமையா தான் கையாளுவாங்க. ஏப்ரல் 28, 29 நடக்கிற மீட்டிங்ல வட்டி வீதங்களை 3.5%லேருந்து 3.75%க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு மார்க்கெட் எதிர்பார்க்குது. இதுல இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, மே 15க்கு அப்புறம் ஃபெட் தலைவரா ஜெரோம் பவலுக்கு பதிலா கெவின் வாஷ் வரப்போறாரு. இவரை ட்ரம்ப் பரிந்துரை செஞ்சிருக்காரு. இவர் கடுமையான நாணய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுறதால உலகளாவிய பாண்ட் ட்ரேடர்ஸ் இந்த மாற்றத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு வராங்க. அடுத்து இரண்டாவது பகுதி உள்நாட்டு சந்தை கண்ணோட்டம். குளோபல் மார்க்கெட்ல இவ்ளோ நடக்கும்போது நம்ம தலால் ஸ்ட்ரீட்டோட இன்றைய எதிர்வினை எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். நம்ம மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 97 பாயிண்ட்ஸ் குறைஞ்சு 24,000க்கு கொஞ்சம் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 417 பாயிண்ட்ஸ் சரிஞ்சிருக்கு. இதுல நாம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது இந்தியா விக்ஸ். போர் அபாயம் காரணமா இது 15% வரைக்கும் ஏறி இருக்கு. முதலீட்டாளர்கள் மத்தியில எந்த அளவுக்கு பயம் இருக்குங்கிறத இது அப்பட்டமா காட்டுது. இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டக் ஆஃப் வார் நடந்திருக்கு. ஒரு பக்கம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது FIIs, பயத்துல 1151 கோடி ரூபாய் அளவுக்கு பங்குகளை வித்துட்டு வெளியேறியிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களான DIIs 4124 கோடி ரூபாய உள்ள கொண்டு வந்து மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டை பெரிய சரிவுலேருந்து காப்பாத்தியிருக்கு. மூன்றாவது பகுதி துறை ரீதியான ஆழமான பகுப்பாய்வு. செக்டார் வைஸ் பார்க்கும்போது பாதுகாப்பான துறைகளை நோக்கி முதலீட்டாளர்கள் எப்படி நகர்ந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப தெளிவான ஒரு செக்டர் ரொட்டேஷனை நம்ம பார்க்க முடிஞ்சது. வட்டி விகித மாற்றங்களால பாதிக்கப்படக்கூடிய பேங்கிங் மற்றும் PSU பேங்க்ஸ்ல இருந்து முதலீட்டாளர்கள் பணத்தை எடுத்துட்டு ரொம்ப சேஃபான டிஃபென்சிவ் செக்டர்ஸ், அதாவது IT, ஃபார்மா மற்றும் FMCG பக்கம் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா க்ரூட் ஆயில் விலை ஏறினதால ONGC 5.39% லாபம் கொடுத்திருக்கு. அதே சமயம் ஆக்சிஸ் பேங்க் வருவாய் அழுத்தத்தால 2.66% சரிஞ்சிருக்கு. மாருதி சுசுகியோட லாபம் 7% குறைஞ்சிருக்குன்னு ரிப்போர்ட் வந்ததால அந்த பங்கும் 2.50% கீழே இறங்கியிருக்கு. உற்பத்தி செலவு அதிகமாகிறது கம்பெனிகளோட லாபத்தை எப்படி பாதிக்குதுன்னு மாருதி சுசுகி ஒரு நல்ல உதாரணம். அடுத்து நான்காவது பகுதி நாணயம் மற்றும் நிலையான வருமானம். ஈக்விட்டி மார்க்கெட்டை விட பாண்ட் மார்க்கெட்ல இப்போ பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன் கேளுங்க. நம்ம இந்தியா 80% கச்சா எண்ணெய இறக்குமதி தான் பண்ணுது. இப்போ கச்சா எண்ணெய் விலை $109 தாண்டினது நமக்கு ஒரு பெரிய பொருளாதார சுமை. இதனால நம்மளோட கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் அதிகமாகும். அதோட நேரடி விளைவா நம்ம ரூபாயோட மதிப்பு கண்டிப்பா குறையும். இதனாலதான் டாலருக்கு எதிரான நம்ம ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு 94.54 முடிஞ்சிருக்கு. ரிசர்வ் பேங்க் எவ்வளவோ நடவடிக்கைகள் எடுத்தும் கூட கச்சா எண்ணெய் விலையாலும் ஃபாரின் ஃபண்ட்ஸ் வெளியேறினதாலும் ரூபாயோட மதிப்பு ரொம்பவே அழுத்தத்துல தான் இருக்கு. RBI தன்னகிட்ட இருக்கிற டாலர்களை வித்து
இந்த வீழ்ச்சியை தடுக்க ட்ரை பண்ணாலும் இந்த உலகளாவிய பிரஷர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால லாங் டேர்ம்ல வட்டி விகிதங்களை கட்டுப்படுத்த ஆர்பிஐயோட இந்த நடவடிக்கைகள் மட்டுமே பத்தாது. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? 10 வருட அரசாங்க பத்திரங்களோட வருவாய் இன்னைக்கு 6.98% வரைக்கும் தொற்றுச்சு. கடன் சந்தையில பெரிய அளவுல விற்பனை நடக்கிறத இது காட்டுது. இது அப்படியே தொடர்ந்தா நம்ம உள்நாட்டு மார்க்கெட்ல கடன் வாங்குறதுக்கான வட்டி செலவு கணிசமா அதிகமாகும். 5வது பகுதி உடனடி நிகழ்வு அபாயங்கள். இனி வரப்போற நாட்கள்ல மார்க்கெட்ல ஏற்ற இறக்கத்தை உருவாக்க போற முக்கிய ஈவெண்ட்ஸ் என்னென்ன? மெயினா 3 விஷயங்கள் மேல நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். 1, ஏப்ரல் 28, 29ல வரப்போற ஃபெட் மீட்டிங் மற்றும் அவங்களோட வட்டி விகித அறிவிப்புகள். 2வது, மத்திய கிழக்கு நாடுகள்ல முடிவடைய போற அந்த போர் நிறுத்த காலக்கெடு. 3வது, நாளைக்கே வெளியாக போற நம்ம உள்நாட்டு பணவீக்க டேட்டா. இது 3மே மார்க்கெட்டை எந்த பக்கம் வேணாலும் திருப்பலாம். கடைசியா 6வது பகுதி நிறுவனங்களின் சுருக்கமான பார்வை மற்றும் வியூக நிலைப்பாடு. இவ்ளோ தரவுகளையும் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்? ஒரு அனலிஸ்டா நான் சொல்றது என்னன்னா, இப்போதைக்கு மார்க்கெட் நியூட்ரல்ல இருந்து கொஞ்சம் பியரிஷா தான் இருக்கும். அமெரிக்கா பாண்ட் ஈல்ட்ஸ் அதிகமா இருக்கிற வரைக்கும் எஃப்ஐஐஸ் வித்துக்கிட்டு தான் இருப்பாங்க. டிஐஐஸ் சப்போர்ட் பண்ணாலும் மார்க்கெட்டை மேல தூக்குற அளவுக்கு அவங்க கிட்ட மொமெண்டம் இல்ல. அதனால இப்போதைக்கு அதிகமா கேஷ் கையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் தரமான ஐடி மற்றும் ஃபார்மா பங்குகள்ல கவனம் செலுத்துறது உங்களை ஒரு சேஃபான ஜோன்ல வைக்கும். இன்றைய அமர்வு பகுப்பாய்வுல இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. உங்ககிட்ட ஒரு சிந்தனையோட நான் இதை முடிக்கிறேன். நம்மளோட உள்நாட்டு PMI டேட்டா 55.9ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இந்த குளோபல் புவிசார் அரசியல் பதற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகும்போது இந்திய பொருளாதாரம் இதே மாதிரி ஸ்ட்ராங்கா தாக்கு பிடிக்குமா? உலகளாவிய அழுத்தங்களை நம்ம உள்நாட்டு பலம் வெல்லுமா? பொறுத்திருந்து பாப்போம். தேங்க்யூ.